பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளிலும் உங்களை சுக பலன் ஆரோக்கியத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளிலும் கேட்க போகிறதான தேவ செய்தியானது உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு, அது உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு, உங்களை தேவனுடைய சாயலாய் உருவாக்கும் அளவுக்கு நீங்கள் எல்லாரும் உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக எல்லார் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடுவோமா? அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய பாதத்தை பார்த்து அல்லேலூயா அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தந்தையே, இந்த நாளிலும் கூட கூடுகிற இந்த ஆளுகை மத்தியிலே உடைய பிரசன்னத்தின் வல்லமையை நாங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்பா தேவரே, எங்கள் மத்தியிலே எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்ததாய் காணப்படத்தக்கதாக, உம்முடைய சத்தியத்துக்கு நேராக எங்கள் இருதயங்களையும் செவிகளையும் சாய்க்கத்தக்கதாக, இந்த நாளிலே உம்மை போல் எங்களை மாற்றும்படியாக இந்த வேளையை நாங்கள் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, இதுவரையிலும் இருந்த 20 எங்களோடு நடந்த எபிரேசரே, இந்த வேளையிலே எங்களோடு கூட இருக்கும்படியாக உம்முடைய பாதத்தண்டையிலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து தேவ செய்தியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தை நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, கட்டுகளோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகள், பலவீனத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகள், பாடுகளோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அந்த பாரத்தை விட்டு நீங்கி உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்து களிகூறத்தக்கதான மகத்துவமுள்ள வல்லமை, அற்புதமான வல்லமை, ஆசீர்வாதமான வல்லமை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத பாதாளத்தின் வல்லமைகளை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். இப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்வோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதற்கு இந்த பாம்பே பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு 30 வருடத்துக்கு முன்பதாக இந்த பட்டணத்திலே நான் கடந்து வந்து
நான் இந்த வேளையிலே என்னுடைய காரியமாக இந்த இடத்திலே நான் ஒரு வருட காலமாக என்னுடைய மாமா வீட்டிலே தங்கியிருந்தேன். அதாவது பாஸ்டர் டேனியல் அவருடைய அண்ணன் வேதமாணிக்கம் அவருடைய வீட்டில் இருந்த வண்ணமாக அப்படியே ஒரு வருடம் முடிந்த பிற்பாடு வெளிநாடு சவுதி அரேபியா சென்றேன். அதுக்கு பிற்பாடு துபாய் சென்றேன். பிற்பாடு ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்துக்காக கர்த்தர் என்னை அழைத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு மேய்ப்பனாக என்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவர் எனக்கு 2 திருச்சபைகளை கர்த்தர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். 2 திருச்சபைக்கு கர்த்தர் அடிமையை கொண்டு போதகராக வைத்து தேவன் தாமே ஆவியானவர் கூட இருந்து எங்கள் திருச்சபையை நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தாயார் இந்த ஊழியத்திலே ஒரு மிகுந்த பங்கை வகிக்கிறார்கள். அவர்கள் பெரிய பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் மூலமாக இந்த திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது அது கட்டப்பட்டு கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே சாட்சி சொல்ல போனால் நேரம் காணாது. ஆனாலும் சாட்சிக்குரிய நேரமாக நான் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. வேதமே நித்திய வெளிச்சமாய் ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறபடியினாலே அந்த வேதத்தின் ஆதாரத்தை கொண்டு உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு நான் பாக்கியம் உள்ளவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வேத வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் உங்களே சொல்லிக் கொள்ளலாம், நான் பாக்கியவான் என்று சொல்லிக் கொள்ளலாம்? எத்தனை பேர் சொல்லலாம்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுங்கள். ஆமென். அப்படியே கேளுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க சிரித்த முகத்தோடு. அல்லேலூயா. ஆமென். காரணம், அநேக மாதங்களுக்கு பிற்பாடு இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சும்மா 2 வருடம் நெருங்கிவிட்ட நிலைமையிலே லாக்டவுன் பீரியடிலே கொரோனாவினுடைய நிகழ்ச்சியின் மூலம், பரிமாற்றங்களின் மூலம், அநேக அழிவுகள் மூலம், மரணங்களுக்கு முன்பதாக, பல சூழ்நிலைகளுக்கு முன்பதாக கர்த்தர் நான் வந்திருக்கிற இடத்தில் தான் இங்கே சபையை திறந்திருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. காரணம், நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய சபை மக்கள் இங்கே இருக்கிறாங்க, இங்கே வேலை பார்க்கிறாங்க, இன்னும் அநேக பிள்ளைகள் அங்க வருவாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா பட்டணத்துல பாஸ்டர் அங்க வந்து ஆராதனை செய்ய முடியாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணி லாக்டவுன் பண்ணி வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஆன்லைன்ல தான் சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாங்க வந்த பிற்பாடு திடீரென்று சொன்னாங்க சபைகள் திறக்கப்பட்டாயிற்று, மறுபடியும் சபைகள் நடக்க தொடங்கி இருக்கிறது, தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன வேளையில என் உள்ளம் ஆனந்த களிப்பினால் மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? முழு உலகத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், சர்வத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், சகலத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், சகலத்தை மாளிகை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்குள் இருள் இல்லை, அவருக்குள் பாதாளம் அவர் மூலம் உருவாக்கப்பட்டதா இருந்தாலும் பாதாளத்தின் வல்லமைகள் அவரை ஆளுகை செய்யாதபடி, அவருடைய ஜனங்களை ஆளுகை செய்யாதபடி, அவருடைய திட்டங்களில் செயல்களில் ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் நடத்தி வருகிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு உண்மை என்பதை நாம் இன்றும் என்றும் சதா காலம் மறக்காத ஒரு சத்தியமாய் இருக்கிறது. கரங்களை சொல்லுவோமா? இந்த மேடையில் அமர்ந்து இருக்கிற அன்பு போதகராய் இருக்கிற பாஸ்டர் டேனியல் அவர்களை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இடங்களை தந்து இப்படியாக வேத வார்த்தைகளை சொல்லும்படியாக இந்த வாக்கியத்துக்காக நான் அவர்களை நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட அவர் ஒரு பக்கம் பார்த்தா என்னுடைய சொந்த உறவினர், ஆமென். இன்னொரு பக்கம் பார்த்தா கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சமீபத்தில் அவருடைய மூத்த மகளுடைய திருமணத்துக்கு நான் கூடங்குளத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே பாஸ்டரை சந்தித்தேன், மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் சொன்னால் அவருடைய பெரிய திட்டத்தை நான் இந்த இடத்துல உணர்ந்து விட்டவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கேட்க போகிற ஒரு செய்தி, நீங்கள் அநேக ஆசீர்வாதமான செய்திகளை கேட்பீர்கள், அநேக விடுதலை செய்திகள் கேட்கிறீர்கள், அநேகருடைய வாழ்க்கையில அநேகருக்கு பயனுள்ளதான செய்திகளை கேட்டு ஆவியானவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்பது உண்மையான ஒரு சரித்திரமாக இருக்கிறது. அதை நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை சாட்சியாக நீங்கள் சொல்வதற்கு ஏதுவாக இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுகிற ஒரு அனுபவத்துக்குள் கடந்து வரும்போது இந்த உலகத்தில் வரப்போகிற சந்திக்க போகிற எந்த
சூழ்நிலையா இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் அவைகளை ஜெயம் எடுப்பதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையிலே தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளங்களிலே குடிகொள்ளுகிறதா இருக்கிறது என்பதை வேதத்தின் மூலம் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உற்சாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை வைத்து இன்னொரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கப்பா. இன்னொரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கப்பா. இன்னொரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கப்பா. அன்னைய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகத்திலே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதான 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதான 16, 17, 18 வேத வசனத்தை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்க. அடுத்த வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வேத பகுதி முக்கியமாகவே அநேக தேவ பிள்ளைகளுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதி அநேக இடங்களிலே பயன்படுத்துகிறதான ஒரு வேத பகுதி. மரண வீடுகளிலே, வருகையின் காலங்களை குறித்து பிரசங்கிக்கிற வேளையிலே, இன்னும் கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டு பேசுகிற கர்த்தருடைய தாசன்மார்கள் மூலம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. நீங்கள் நினைத்திருக்கலாம், இன்றைக்கு பாஸ்டர் மூலம் ஆண்டவர், ஒரு ஆவியானவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி எங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவாங்க. நாங்கள் எத்தனையோ மாதங்கள் நாட்கள் கழிந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்து உங்கள் இதயத்திலே வேறு ஒரு சிந்தையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றி வைத்துவிட்டு இந்த வார்த்தையின்படி நாம் ஒருவரை ஒருவர் நாம் தேற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே தேவன் நமக்கு அளவில்லாமல் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். கல்யாண வீட்டில் நீங்கள் கடந்து போகும்போது அந்த வீட்டிலே சென்ற உடனேயே அந்த வீட்டிலே அங்கே விருந்தினர்களோடு பேசிவிட்டு அந்த ஆகாரம் புசிக்கிற இடத்துக்கு நீங்கள் கடந்து போன உடனே அங்கே உட்காரும்படியாக சொல்லுவார்கள். நீங்கள் உட்கார்ந்த உடனேயே எனக்கு அந்த சாப்பாடு வேண்டும், இந்த சாப்பாடு வேண்டும், அது வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இலைகளை போட்டு விடுவார்கள், தானாகவே ஒவ்வொரு பொருட்களையும் கொண்டு வைத்து விடுவார்கள். அப்படியே நம்முடைய சாப்பாடு நாம் சாப்பிட்டு முடிகிற வரையிலும் கேட்க நமக்கு அளவில்லாமல் கொடுத்து நம்மளை திருப்தியாக நடத்துவதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் கரிசனையாக இருப்பது போல, இந்த நாளிலும் நீங்கள் கேட்காத ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நினையாத நன்மைகளையும் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வந்தபடியினாலே, ஓய்வு நாளில் அவரை கனம் பண்ணினபடியினாலே, இந்த இடத்திலே உங்களுக்கு அதை நிரம்ப நிரம்ப தந்து உங்களை வயிறு நிறைய ஆசீர்வதித்து உங்கள் வீடுகளிலே அனுப்ப போகிறார். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பின் தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத பகுதியிலே நீங்கள் பார்க்கிற வார்த்தை எல்லாம் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகம் இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே நெருக்கடியிலே போய் கொண்டிருக்கிறது, அநேக போராட்டங்களிலே போய் கொண்டிருக்கிறது, அநேக அழிவுகளிலே போய் கொண்டிருக்கிறது, அநேக மரணங்களிலே போய் கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மனுஷன் நாளுக்கு நாள் ஒருவரை ஒருவர் உலக பிரகாரமாகத்தான் தேற்றிக் கொள்கிறார்களே தவிர, இந்த வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை தேற்றுவதற்கு ஏதுவான சிந்தனை இல்லாதபடியே சாத்தானானவன் அவருடைய சிந்தைகளை இருளாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த உலகத்தில் நீங்க எந்த இடத்துல போனாலும் உங்களை தேற்றுவதற்காக ஒரு மனிதன் இருப்பார்கள், அல்லது உங்கள் குடும்பங்கள் இருக்கும், அல்லது உங்கள் சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். ஒவ்வொருவரும் உங்களை தேற்றுவார்கள் என்று சொன்னால் அதற்கு இன்னொரு மீனிங் என்னவென்று சொன்னால் ஊக்குவித்தல் என்று சொல்லப்படுகிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஊக்குவித்தல். ஊக்குவித்தல் என்று சொன்னால்
நம்முடைய காரியங்களை மறுபடியும் எடுத்து கூறி நம்மளை திடமனதாக்கி நம்மளை சோர்விலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்முடைய சிந்தைகளை அதன் பக்கமாக திருப்பி அந்த சிந்தையில் இருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இடைவிடாமல் பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். அதுதான் ஊக்குவிக்கிற காரியம். சொல்லுங்க. இந்த கொரோனா வந்த நாட்களிலே கவர்மெண்ட் நமக்கு சொன்னது, நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் மாஸ்க் போட வேண்டும். We are not close to anyone. யாரும் நெருங்கி இருக்கக்கூடாது. எல்லாரும் பிரிந்து பிரிந்து தன்னுடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அதிகமாய் பேசக்கூடாது. நீங்கள் சானிட்டரி பண்ண வேண்டும். உங்கள் கைகள் கால்கள் உடம்புகளை எல்லாம் சுத்தமாய் வைக்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லி ஆலோசனை கொடுத்து அவர்கள் கண்காணியா இருந்து நம்முடைய மரண அழிவில் இருந்து, நம்முடைய பாதாளத்தின் வல்லமையில் இருந்து, நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை விடுவிக்க அவர்கள் இன்றைக்கு ஒரு மாதிரியாய் காணப்படுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அதேபோல தேவன் இந்த உலகத்திலே உலக பிரகாரமாய் நீங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றிக் கொண்டு இருப்பது இந்த உலகத்தில் அவசியமான ஒரு காரியமாய் இருந்தாலும், அதை விட எல்லாவற்றையும் விட நாம் ஒரு காரியத்தை மற்றவர்களை ஊக்குவிக்கிற விதத்திலே, நம்முடைய சகோதரர்களை ஊக்குவிக்கிற விதத்திலே, நம்முடைய குடும்பங்களை ஊக்குவிக்கிற விதத்திலே, நம்முடைய வேலை செய்கிற இடங்களிலே நம்மிடத்தில் நெருங்கி பழகிற நண்பர்களை ஊக்குவிக்கிற விதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களை இந்த வார்த்தைகளை கூறி ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கூறி யாரும் தேற்றுவது கிடையாது. காரணம், இது நடக்காத ஒரு நிகழ்ச்சியா இருந்தது அந்த காலம் தொடங்கி. ஆனால் இனியுள்ள காலத்திலே காலம் நிறைவேறுகிற காலமா இருக்கிறபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு கேட்கிற இந்த சத்தியம் உங்க வாழ்க்கையில மூச்சு போற வரைக்கும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இலவம் பஞ்சு மாதிரி இந்த காதுல கேட்டுக்கிட்டு இந்த காதுல ஊதி விடக்கூடிய பழக்கம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பாஸ்டர் ஏதோ ஊக்குவிக்கிறேன்னு சொன்னாரு, ஏதோ தேற்றணும்னு சொன்னாரு, ஆனா என்ன சொன்னாருன்னு எனக்கு என்ன செய்யல தெரியலன்னு சொல்லக்கூடாது. இதை மறந்தால் கர்த்தர் உங்களை மறந்து விடுவார். இதை மறந்தால் உங்கள் உறவினர்கள் நஷ்டத்துக்குள் போய் விடுவார்கள். இதை மறந்தால் உங்கள் ஆத்துமா பாவத்துக்குள் போய்விடும். இதை மறந்தால் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் உங்களை ஒரு முட்டாளாக சாத்தான் எடுத்து பயன்படுத்துவார். இதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்குரிய பரலோக பிரசன்னமாகிற அந்த மகிமையான ஆசீர்வாதங்கள் நீங்கள் இழக்குகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பரலோக ஆசீர்வாதம் நான் இழக்க கூடாது என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் உற்சாகமாய் இருக்க வேண்டும். ஆவியில் அனல் உள்ளதாய் இருக்க வேண்டும். அக்கினியாய் மாற வேண்டும். ஆவிக்குரிய சபை என்பது பாரம்பரிய சபை அல்ல. இந்த உலகத்திலே நீங்க இந்த காரியத்தை நினைவு கூர்ந்து உங்கள் சிந்தைகளிலே நீங்கள் வைக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பாஸ்டருக்கு வேலை, பாஸ்டர் தான் இதை பேசணும், பாஸ்டர் தான் இதை சொல்லி தரணும், பாஸ்டர் நினைக்கணும், அதோடு முடிஞ்சு நினைக்கிறாங்க. இல்ல, எல்லாருக்குமாக சேர்த்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே தெளிவாக ஆவியால் ஏவப்பட்டு இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே 16 வசனத்தை சபையார்கள் சேர்த்து வாசிப்போமா? 16 வசனத்தை. ஏனெனில் ஒரு நிமிஷம் இவ்வளவுதான் சத்தமா, இவ்வளவுமா சத்தம்? உங்களுக்கு எவ்வளவு சத்தம் இருக்கு அதை சத்தமாய் வாசிங்க பார்ப்போம். அடுத்தது வசனத்தை எத்தனை பேருக்கு இன்றைக்கு காணாம தெரியும்? இந்த 2 வசனம் எத்தனை வருஷம் விசுவாசின்னு நான் கணக்கு கேட்க மாட்டேன்.
இந்த 2 வசனமும் காணாமல் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அது போகட்டும், கடந்து போனது. இன்றையில இருந்து இந்த 2 வசனமும் நீங்க காணாம உங்க சிந்தனையில பதிச்சு வைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, வாங்கிக்கிறது சொல்லுங்க பிள்ளைகள். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், நீங்க படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும், வீட்டுல செவர்ல எழுதி போடுங்க. வீட்டுல என்ன செய்யணும்? செவர்ல எழுதி போடணும். உங்க தலைமாமட்டில எழுதி வைங்க. காரணம், இந்த நிகழ்ச்சி தான் இந்த உலகத்தை நீ மாற்றி அமைக்க போகிறது. இந்த நிகழ்ச்சி தான் கொரோனாவுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறது. இந்த நிகழ்ச்சி தான் உன் வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறது. இந்த நிகழ்ச்சி தான் உன் பரிசுத்தத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறது. இந்த நிகழ்ச்சி தான் உன்னை ஆவியிலே அனலாய் மாற்றுவதற்கு எதுவாய் மாற்ற சித்தமுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூத சத்தத்தோடும் அடுத்த தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து வருவார். இந்த முதலாவது மரித்தவங்க எழும்புறதுக்கும் பின்பு உயிரோடு இருக்கிற நீங்கள் நானும் மர்மம் ஆகிறதுக்கும் பிரதான தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு ஆரவாரம் முழக்கத்தோடு கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இது சாதாரண நிகழ்ச்சியா? இது என்ன சாதாரண நிகழ்ச்சியா? என்ன நிகழ்ச்சி? நீங்க ஆபீஸ்ல வேலைக்கு போறீங்க, நீங்க பெரியவங்க, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க வீட்டம்மா, நீங்க எத்தனை பேரை பாக்குறீங்க? தாமதம், நான் நேற்று பார்த்தேன் பாம்பேல மக்கள் போக்குவரத்தை பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தை இவர்களுக்கு தெரியுமா தெரியவில்லையே, இந்த உலகத்தில் இந்த மக்களுக்கு தெரியுமா தெரியவில்லையே என்று சொல்லி நான் மனம் கூட நேற்றைய நேரத்தில் நான் பாம்பே வீட்டுக்கு போகிற நேரத்தில் எல்லாம் அதை சிந்தித்துக் கொண்டுதான் போனேன். காரணம் என்னவென்று சொன்னால், இதை அறிந்தவன் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பலனை பெற்றுக் கொள்வார் பரிசுத்த ஆவியினுடைய மூலம். அல்லேலூயா. ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறோம், ஏதோ கரங்களை தட்டுகிறோம், ஏதோ பாஸ்டர் நம்மை ஜெபிக்க சொன்னால் ஆரவாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதுவல்ல வாழ்க்கையில முடிவான எல்லை. முடிவான எல்லை எது என்பது ஒரு தேவனாகிய கர்த்தர் ஆரவாரத்தோடு எக்காலத்தோடு பிரதான தூதர்களின் கூட்டத்தோடு இந்த பூமியிலே இறங்கி வருகிற ஒரு நிகழ்ச்சியை நீ இரவானாலும் பகலானாலும் எந்த வேலையானாலும் நீ அதை மறக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீ மறப்பாயானால் இந்த உலகத்திலே தேவனை விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். தேவனுடைய கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். இதை விட்டு நீ தாண்டி போவாய் என்று சொன்னால் இந்த உலகம் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் இனி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை, இந்த கரமுள்ள வார்த்தைகளை நானும் என் குடும்பத்துக்கும் என்னை சந்திக்கிற நண்பர்களுக்கும் வேலை பார்க்கிற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த வார்த்தையை நான் சொல்லி என் ஜனங்களை நான் தேற்றுவதற்கு ஏதுவாக நடந்து கொள்வேன் என்று சொல்கிறவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை உசரவில்லையே, உங்களுக்கு விருப்பமே இல்லை, சந்தோஷமே இல்லையா? கையை உயர்த்தி நல்ல உண்மையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது உண்மையா வாஞ்சியா இருக்கிறீங்க? கையை தூக்கு, கையை தூக்குங்க. இயேசு ரட்சிப்பார், இயேசு பாவங்களை மன்னிப்பார், இயேசு அற்புதங்களை செய்வார். இது எல்லாரும் கேட்டு கேட்டு என்ன ஆகி போச்சு? காதல இப்போ என்ன ஆகி போச்சு? பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காதல் என்ன ஆகி போச்சு? இயேசுதானா அவர் ரட்சிக்கட்டும், இயேசுதானா பாவத்தை மன்னிக்கட்டும், இயேசுதானா அவர் வந்தா வந்துட்டு போட்டோம். எங்க வந்தாரு? அந்த வீட்டுல வந்தாரா? நேற்று ராத்திரி வந்தவர் பேசினாரா? அவங்களை பரவசப்படுத்தினாரா? வியாதியை தீர்த்துட்டாரா? அந்த அவர் போயிட்டாரா? பைபிள் என்று சொன்னாரா? இப்படியே கேட்டு காலம் பூராவும் ஏதோ ஒரு டிராமா மாதிரியே காலம் என்ன செய்துட்டு இருக்கு? ஓடிக்கிட்டு இருக்கு. இது டிராமாக்குரிய காலம் அல்ல, நிஜத்துக்குரிய ஒரு மெய்யான காலத்தில் கடைசி நேரத்தில் கடைசி நிமிடத்தில் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதை தேவ பிள்ளையை உன் மனதில் நீ வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ண. ஆண்டவரே, இன்று முதல் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல
நான் என் குடும்பத்துக்கு, என் ஜனத்துக்கும், என் வீட்டுக்காரருக்கும், என் பிள்ளைகளுக்கும், நான் காண்கிற மக்களுக்கும் இந்த வார்த்தை எடுத்து சொல்லி அவர்களை தேற்றுவேன், அவர்களை ஊக்குவிப்பேன், அவர்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவேன், அவர்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற வைப்பேன், அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நீ முடிவெடுக்கும் போது இந்த சபை அடுத்த வருஷம் நான் இனி வரும்போது எப்ப வருகிறேன் என்று தெரியாது, இந்த இடமல்ல விசாலமான இடத்தில் மகிமையாய் கர்த்தர் வைக்க முடியும். என்ன இப்படி ஒண்ணுமே இல்லை. விசால வேண்டாமா? விசால வேண்டாமா? நான் வந்து அதுல வந்து நின்ன உடனே சொன்னாங்க, பாஸ்டர் இதுல நல்ல வெக்க காத்தடிக்குமே, நீங்க எப்படி நிப்பீங்க? நான் சொன்ன வெக்க காத்தாலும் பிரச்சனை இல்லை, அக்கினி எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு நிற்கக்கூடிய வல்ல கர்த்தர் தருவான். சொல்லக்கூடாதா? அப்போ அந்த பலனை நாம் தரித்து கொள்ளும் போது, அந்த பலனை உரிமையாக்கி கொள்ளும் போது, அந்த பலனுக்கான ஒரு வாழ்க்கை வாழும் போது இந்த உலகத்திலே நாம் பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் செய்ய முடியும். இந்த சபை இன்னைக்கு இருக்கிறது போல நீங்க பார்க்காதீங்க. இனி வரக்கூடிய காலம் எழுப்புதலின் காலம். என்ன காலம்? எழுதி பேப்பர்ல ஒட்ட வேண்டியதான் இதுல எழுப்புதலின் காலம். அப்படியான காலமா? எப்படி காலம்? எப்படி எழுப்புதல் வரும்? வருகை குறித்தும், அவருடைய ஆரவாரத்தை குறித்தும், அவருடைய எக்கால சத்தத்தை குறித்தும், அவருடைய பலத்த செய்கைகளை குறித்தும் நீ அறிவிக்காமல் இருக்கும் போது எக்காலத்தின் படியே இந்த உலகத்தில் நீ என்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் உன்னை எப்படி எடுத்து பயன்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, ஸ்தோத்திர கோஷ்டம் நடத்த போறோம், அந்த ஜெபம் நடத்த போறோம், அன்னைக்கு ஊழியக்காரங்க வருவாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில முதலாவது நமக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும். பின்மாறி மழை உனக்குள்ள ஊற்றவில்லை என்று சொன்னால் எழுப்புதல் ஒருபோதும் காண முடியாது, ஒரு குடும்பத்துக்குள் காண முடியாது. அந்த எழுப்புதல் வார்த்தை என்ன? என் கர்த்தர் வரப்போகிறார், என் கர்த்தர் ஆரவாரத்தோடு வரப்போகிறார், என் கர்த்தர் வரும்போது எக்கால சத்தம் கேட்க போகிறது, பிரதான தூதர்கள் கூட்டமாய் வந்து சேர போகிறார்கள், நான் அந்த கூட்டத்தில் சேர போகிறேன் என்கிறதான ஒரு மையான கருத்து உனக்குள் கடந்து வரும்போதுதான் உனக்குள் முதலாவது எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்ப பாஸ்டர் கூட்டம் முடிந்து ஒரு நல்ல சாப்பாடு ஒண்ணு உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு நீங்க உற்சாகமா இருப்பீங்களா, சோர்வா இருப்பீங்களா? எப்படி? உற்சாகமா தானே இருப்பீங்க. அதே போல ஆண்டவருக்குள்ள நீங்க உற்சாகமாய் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்கு எழுப்புதல் வேணும், நான் வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு எழுப்புதல் வேண்டும், நான் பேசுகிற மக்கள் மத்தியில் எனக்கு எழுப்புதல் வேண்டும், நான் வசிக்கிற சபையிலே எனக்கு எழுப்புதல் வேண்டும், என் வாழ்க்கையை எழுப்புதலாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அத்தனை பேரும் இந்த 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வைத்து கர்த்தருக்குள்ள நீங்க பலப்பட்டீங்கன்னா கர்த்தரே உங்களை தேற்றும்படியாக கிட்ட வருவார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதிலே சீக்கிரம் வாசிக்கணும், யார் குயிக்கா இல்லையா? 16:2 என்னமா? முடிக்கவும் சொல்லல, தொடங்கவும் இல்லை. அலட்டுகிற தேற்றவாளர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. இந்த யோபு சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அங்க போகல. அங்க அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? அலட்டுகிறவர்கள், அலட்டுகிற தேற்றுகிற ஜனமா இருந்தார்கள். அவர்கள் சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்னைக்குள்ள ஆவிக்குரிய திருச்சபையிலும் அலட்டுகிற விசுவாசிகள் தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. யார் சொன்னா? யார் சொன்னா? அலட்டுகிற விசுவாசிகள். அப்படி சொல்லுவோம் பாஸ்டர், இப்படி சொல்லுவோம் பாஸ்டர், என்ன ஆளை காணாது. என்ன அது பாஸ்டர் கேட்டீங்க? அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்து நான் போயிட்டு வரதுக்குள்ளால எல்லாமே முடிஞ்சு போச்சு. அலட்டி முடிச்சு பாஸ்டர் அலற வச்சிருவாங்க. ஆனா செய்ய வேண்டிய காரியத்தில் என்ன இருக்காது? உண்மை இருக்காது, நீதி இருக்காது.
இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் இப்படி அலட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பவுல் ஆராய்ந்து பார்த்து சபையிலே அவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். சத்தமா சீக்கிரம். உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் என்னமா உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் போதும் 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும். உங்கள் விசுவாசத்தின் கிரியை என்ன? அது அலட்டுகிறதா இருந்துன்னு சொன்னா அது வேலை செய்யாதுங்க. அது உங்க வீட்டில் உள்ள ஆளையே ரட்சிப்புகள் என்ன செய்யாது, நடத்தாது. தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நீங்க என்ன செய்ய முடியாது, பெறவே முடியாது, பெறவே முடியாது. அலட்டுகிற விசுவாசம். சபையில பார்த்தா பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா வீட்டுல பார்த்தாலும் வேலை செய்யற இடத்துல பார்த்தாலும் விசுவாசத்துல என்ன உண்டாகும், அந்த கிரியையில அலட்டுகிற தன்மை காணப்படுகிறது. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, இதுவரை வாழ்ந்தது போதும், இனி அலட்டாதம்மான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரை வாழ்ந்தது போதும், இனி என்ன செய்யாது, அலட்டாத. நீ அலட்டி அலட்டி ஒரு காரியத்தை சாதிக்க போறது இல்லை. அதை பவுல் ஆராய்ந்து பார்க்கிறார் சபையிலே, தெசலோனிக்கே சபையிலே. இந்த அலட்டுகிற தன்மையை பார்த்தவுடன் அவர் அப்படியே மயங்கி விட்டார். விசுவாசானவனுடைய கிரியை. ஆனால் அதே வேளையிலே அந்த விசுவாசத்தின் அன்பிலே பிரயாசத்தையும் இயேசு கிறிஸ்து மேலுள்ள நம்பிக்கை பொறுமையிலும் ஜனங்கள் வளர்ந்திருக்கிறதை பார்த்து சந்தோஷமடைகிறார். ஒரு அழிலே சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம பாஸ்டர் டேனியல் இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களை பார்த்துக்கிட்டு விசுவாசத்தின் கிரியைகளை கண்டு அவர் உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கிறாரு. சந்தோஷமா இருக்கிறாரா? இருக்கிறாரா? கண்ணாடியமா சொல்லுங்க. என் பேர் தெரியல, சாரி. சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த சபையில இவ்வளவு தூரத்துக்கு நெருக்கம் காணாது இன்னும் கூடியிருக்கும். இன்னைக்கு புருஷன் வராத குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனைவி வராத புருஷர்கள் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் வராத பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஆனால் தெசலோனிக்கே சபையிலே விசுவாசத்தின் கிரியையிலே அலட்டல் காணப்படவில்லை. இதையெல்லாம் பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். 5ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். எங்கள் சுவிசேஷம் 5ஆம் வசனம், அதே 5ஆம் வசனம் சத்தமா வாசிங்க. எங்கள் சுவிசேஷம், எங்கள் சுவிசேஷம் உங்களுக்கு வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் உங்களுக்குள்ள இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அறிந்திருக்கிறீர்களே. தாராவி சபையிலே காணப்படுகிற, நியூ லைஃப் சபையிலே காணப்படுகிற தேவ ஜனமே, உங்களை குறித்து சபை சாட்சி சொல்ல வேண்டும். நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமையோடும் பரிசுத்தாவின் பலத்தோடும். நல்லா பாருங்க, கண்ணாடிக்கு முன்னாடி அலங்கரிப்பும் பாருங்க. பார்த்து பார்த்து வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நடையற போயிட்டு வந்து ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். மறுபடியும் சாரி எப்படி இருக்கு, துணி எப்படி இருக்குன்னு பார்க்கிறான். ஒரு சபையானது தெசலோனிக்கே சபையில வல்லமை காணப்பட்டது, பரிசுத்தாவினுடைய நிறைவு காணப்பட்டது. அது அலட்டுகிற சபையா இல்லாதபடி அதை பார்த்தவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அந்த இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, தேவ ஜனமே, இவ்வளவுதானா உனக்கு? இவ்வளவுதான் சந்தோஷமா? சத்தமா இன்னொரு சொல்லுங்க. இந்த கட்டடம் இப்ப என்ன செய்யணும்? இந்த கட்டடம் என்ன செய்யணும்? இப்போ அப்பதான் உங்கள்கிட்ட வல்லமை இருக்குன்னு நாம் சொல்ல முடியும். 120 பேர் கூடியிருந்த நேரம் என்ன செய்ததம்மா? அசைஞ்சு அசைஞ்சு கீழே விழாம அப்படியே நின்னது. அதே போல இந்த கட்டடமும் அசைஞ்சு அசைஞ்சு கீழே விழாம அப்படியே உங்களை என்ன செய்யணும்? ஆண்கள் செயல ஒருத்தர் பதிலே சொல்லல. நீங்க பாக்குறீங்களே, ஒரு வயதான முதியர் நடந்து போனா அந்த ஸ்டெப் இப்படியே போவார், ஒண்ணு ஸ்டேக் ஆகாம அப்படியே நடந்து போவார். ஒரு வாலிப பையனோ அல்லது இந்த பிள்ளையோ பாப்பாவோ எந்திரிச்சு ஓட்டுனா தட்டா புட்டா தட்டா புட்டா அங்க சாடு இங்க சாடு அப்படியே போயிடுவாங்க. உண்மைதானே? அது உண்மைதானே? அப்ப
அப்படின்னு நீங்க பரிசுத்த அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறீங்களா? அது வல்லமையில நிறைந்திருக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா அலட்டுகிற சபைன்னு அதுக்கு அர்த்தம். என்ன சபை? என்ன சபை? அலட்டுகிற சபை. ஏதோ வாரம், ஏதோ கும்பிட்டோம், ஏதோ ஜெபம் நடந்தது, ஏதோ இருந்தோம், ஏதோ போனோம். எதுக்காக? அவர் வருவதற்காக என்பதை நினைவு கூறாததினால், அவர் ஆரவாரத்தோர் வரப்போற நிகழ்ச்சியை நினைவில் வைக்காதபடியினால். ஒரு வீட்டுல இருந்து கல்யாண லெட்டர் கொண்டு கொடுத்தாங்கன்னா அழகா ஒரு இடத்துல வச்சுருவாங்க, இந்த கல்யாணத்தை கண்டிப்பா போகணும். அப்படியே அது கல்யாண லெட்டரையும் பார்ப்பாங்க, மாப்பிள்ளை மணியும் பார்ப்பாங்க, எங்க ரிசப்ஷன் பார்ப்பாங்க, சாப்பாட்டுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டு என்பதை அலசி கொள்வாங்க. இதெல்லாம் நடக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் கல்யாண நாள் வந்தாச்சுன்னு வேற எந்த நாளையும் விட அந்த நாள் மேலானது என்று சொல்லி தங்களை அலங்கரித்துக் கொண்டு அதற்குள் பிரவேசித்து சந்தோஷத்தை அனுபவிப்பது போல கிறிஸ்துவின் நாளுக்காக நீ சந்தோஷமாய் இந்த ஆலயத்தை காலெடுத்து வைத்தால் உனக்குள்ள ஒரு எழுப்புதல், உனக்குள்ள ஒரு வல்லமை, உனக்குள்ள ஒரு பரிசுத்தாவின் அனுபவம். இந்த 10 மணிக்கு இங்க கூட்டம்னு சொன்னா ஏசப்பா இந்த இடத்துல 9:30 வந்துருவாரு. நானும் 9:30 அங்கதான் வந்து வெளியே தானே காத்து நின்ன உடனே காணும். வெளி பூட்டு கிடக்குது, ஆனா பூட்டு கிடக்குது, லாக்கு வெளியே கிடக்குது. பார்த்து அப்ப உள்ளே இருக்க முடியாது, வெளியே நிற்க முடியல. ஒருத்தரிட்டானே நானே அசந்து போனேன். ஒரு அல்லையே சொல்லுங்க பார்ப்போம், ஒரு அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். அல்லையே வரலையே பிள்ளைகளை, ஏன் பிள்ளைகளை சர்பத்து ஏதாவது கொடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருப்பீங்களா? சொல்லுங்க, ஒரு அல்லையே சத்தமா சொல்லுங்க. நான் ஏன் சிரித்து சிரித்து இப்படி கொண்டு போறேன்னா, இதை உங்க சிந்தனையை விட்டு மறக்க கூடாது. இப்படி ஒரு ஊழியக்காரர் வந்தார், கர்த்தர் அவரோடு பேசினார் என்கிற ஒரு சிந்தனை உங்கள் வாழ்க்கையில மரண நாள் வரையிலும் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆமென். அப்போது இந்த வேத வசனத்தினுடைய சாராம்சம் உங்களுக்குள்ளே காணப்படும் என்பதை வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரம் 11, 12 எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். 11, 12 2ஆம் அதிகாரம். ஆமா வாசிக்குமா? 2ஆம் அதிகாரம் 11, 12. இல்லம்மா, மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கும் உங்களை அழைத்து தேவன் நீங்கள் பாத்திராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டுமா? பாப்பால உட்காருமா, நல்ல பிள்ளைல உட்கார். அப்படியே உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியிலே நீங்கள் மாதிரியாய் நடக்க வேண்டுமா? உங்க கம்பெனியில ஒரு மாதிரியாய் இருந்தால்தான் உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. உங்க வீட்டில் நீங்கள் மாதிரியாய் இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற ஒருவர் வருவார்கள். உங்கள் சபையில் நீங்கள் மாதிரியாய், இந்த வேத வசனத்துக்கு கீழே நீங்கள் மாதிரியாய் இருந்தால்தான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளை வஸ்திரம் உடுத்தபடியினால், நகை நட்டுகளை கழித்தபடியினால் மாதிரி அல்ல. ஒரு மனுஷனுக்கு மாதிரி எது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன். அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது, எக்காலம் வரப்போகிறது. அவருடைய அன்பை நான் உணரப் போகிறேன், நான் மறுபமாக போகிறேன் என்று சொல்கிற ஒரு நினைவு உன் உள்ளத்தில் வர 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 கர்த்தர் உன்னை எடுத்து மாதிரியாக இந்த தேசத்துல பயன்படுத்துவார். இந்த தாராவில் இருக்கிற அத்தனை மக்களும் இயேசுவை அறிந்து ஆராதிக்கிற ஜனங்களாய் வருவார்கள். இந்த தாராவில் இருக்கிற அத்தனை மக்களும் இயேசுவுக்காய் அவருடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். காரணம், உன்னுடைய இருதயம் அவருக்குள் காணப்படும் போது. அல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர்களை பார்த்தால் சபையில மாதிரி இல்லை, புருஷர்களை பார்த்தால் மாதிரி இல்லை, ஸ்திரீகளை பார்த்தால் மாதிரி இல்லை. வந்தவங்க எல்லாம் கோரம் கண்ணால ஒரு பார்வையும் பார்க்கறாங்க. அப்பா சொல்லாதுங்க, நடிச்சு போடாதுங்க. அல்லேலூயா, ஆமென். நானும் மனுஷன் தானே உங்களை போல. நான் மனுஷனா மிருகமா? மனுஷன். எனக்கு அந்த பார்வை இருக்கு, நான் தப்பு சொல்லலை. ஆனால் என் உள்ளத்துல ஆழத்துல ஒருவர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ என்ன நினைச்சுக்க, நான் வரப்போறதை நினைச்சுக்க, மிகவும்
தூதன் வந்து வழியை சுவைப்படுத்துற கூட்டத்தை நினைச்சுக்க, என் காலத்தை நினைச்சுக்க. அப்படி நினைச்சு நீ வாழும்போது ஒன்னையும் தேற்றிக் கொள்ளுவேன், மற்றவர்களையும் தேற்றுவேன். இந்த காரியத்தினால் அனைவரும் ஊக்குவிக்கப்படுவார்கள், அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சும்மா மொட்டையா உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். உங்க கட்டை விழுந்து போகுது, என்ன கட்டு அவனுக்கே தெரியாது, என்ன கட்டை விழுந்து போகுது. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி அற்புதம் நடக்குது, அதெல்லாம் ஃபேக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எது ரகசியம் என்று சொன்னால், இந்த ஆழ்மையான இந்த ரகசியம் உனக்குள் இருந்தால் அந்த ரகசியம் தான் உன் கட்டை அவிழ்க்கக்கூடியதாக இருக்கும். சாத்தான் அதிகாலை நேரத்தில் வருவான், உறக்கத்தை நல்லா தருவான், செபிக்க முடியாதபடி கொட்டாயம் விட வைப்பான், எல்லா வேலையும் செய்வான். அப்ப இதையும் சொல்லும், அப்பா பிசாசன ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நேரம், எங்க ஏசப்பா வரப்போறாரு. எங்க ஏசப்பா என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு, அவருக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லும்போது உன்னை எப்படி அம்மா கட்ட முடியும்? அவனால கட்ட முடியுமா? உபத்திரத்தை கொண்டு வர முடியுமா? பாடுகளை கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு சபையில 24 மணிக்கு இந்த பேச்சு தான் நடக்குது. எந்த பேச்சு? கட்டு கட்டு அவிழ்க்கணும். எப்படி அவிழ்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கர்த்தர் 2 திருச்சபையை தந்திருக்கிறார். நான் மாதத்துக்கு முதல் நாள் வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பேன், 2வது நாள் பாவத்தை குறித்து கடிந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுவேன், 3வது நாள் ஏதாவது ஜெனரலா உள்ளதான நிகழ்ச்சிகளை சொல்லுவேன், 4வது இந்த வருகை பத்தி உள்ள ஒரு செய்தி இல்லாம ஒரு மாதம் எனக்கு சாட்சி முடியாது. காரணம், இதுல தான் எல்லா ரகசியமும் அடங்கி இருக்கிறது. இதை அறிந்தவர்கள் சபைக்குள்ளே அக்கினியாய் பிரகாசிப்பார்கள். இதை அறிந்தவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். இதை அறிந்தவர்கள் சூரியனுக்குரிய மகிமையை தரித்துக் கொள்வார்கள். இதை அறிந்தவர்கள் சந்திரனுக்குள்ள மகிமையை பெற்றுக் கொள்வார்கள். இது பெரும் பெரும் ரகசியம் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கொரோனா மாறணும்னு சொன்னாலே ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? என்ன? இந்த ரகசியம் இருந்தா போதும், கொரோனா உங்களை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா வரும் வந்தாலும் அது சொல்லும், இவன் பரலோகத்துக்கெல்லாம் போறேன், இவரை கொண்டு போன பாதாளத்துல இடம் என்ன செய்ய முடியாது, நிறைக்க முடியாது. ஒருவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம், பாதாளத்துல கொண்டு போக முடியாது. கொரோனா செத்த எல்லாரும் எப்படி பரலோகத்துக்கு போனாங்க? சடுதியில சகாயமின்றி ஊழியக்காரர்கள் மரித்து போனார்கள். சடுதியில சகாயமின்றி பரிசுத்தவான்கள் மரித்து போனார்கள். சடுதியில சகாயமின்றி தேவனை ஆராதிக்கிறவர்கள் மரித்து போனார்கள். ஆனாலும் பாதாளம் அவர்களை தொட முடியவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை அவர் அனுமதித்தாலும் அங்கே வேலை காணும், அதனால் அவர்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் இந்த உள்ள ஓட்டத்தில் நீ சரியா இருந்தேன்னு சொன்னா கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்கு இன்னும் அவர் பாத்திரராக இருக்கிறார். ஆமா, எத்தனை அலை வந்தாலும் உன்னை என்ன செய்யாது, வாயத்திற்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, சேதப்படுத்தாதுன்னு சொல்லுங்க. வாயின் அறிக்கையில இருக்குல்ல வார்த்தைகள். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, ஆமென், அந்த 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2வது தரம் மனதாயிருந்தோம். இல்லம்மா, அந்த 2ஆவது வசனம் 12ஆம் வசனம் தானே வாசிக்கிறீங்க? 12 2ஆம் அதிகாரம். ஆமா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல இங்க ஒரு தகப்பன் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். யாரை தந்திருக்கிறாரு? நான் தகப்பன் ஆக முடியாது, நான் தகப்பன் ஆக முடியாது. இங்க ஒரு தகப்பன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆரம்ப நாட்கள்ல வேலையில நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் நான் ஏசி முத்தனை இந்த பட்டணத்துல வேலை செஞ்சேன். அருமையான எங்க மாமா இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பீடாக நடப்போம், ஸ்பீடாக வருவார். அவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு வார்த்தை நின்று 2 நிமிஷம் தான் பேசுவார். பேசிக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடாக ஒரு நடனம் பார்க்க முடியும் அவற்றை நான் 2வது. ஆனால் அவருடைய ஸ்பீடு இன்னைக்கு ஒரு தகப்பனை போல் அவரை மாற்றி இருக்கிறது. வாயை திறக்க மாட்டீங்களா? இங்க பாவத்துக்காக ஸ்பீடா போறீங்களா? அலட்டுகிற வார்த்தை கேட்கறதுக்காக ஸ்பீடா போறீங்களா? உலகத்தின் காரியங்களுக்காக
ஸ்பீடா போறீங்களா? ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் உனக்கு வாழ்க்கை. இனி ஒரு வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கை, இனி வருகிற நாட்கள் நான் உனக்கு தரப்போகிறேன், அதை நீ ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் தேற்றுகிற ஆவியானவர் உன்னோடு குடிகொண்டிருப்பார். எப்படி இருப்பாரம்மா? வாயை திறக்க மாட்டீங்களே, உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உலகத்தின் சூழ்நிலை என்ன? உலகத்தின் சூழ்நிலை என்ன? எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். எரேமியா 30 5வது வேத வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். என்னமா உண்டு? தத்தளிப்பின் சத்தம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே திகில் காணப்படுகிறது. அதிலே சமாதான கேடுபாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாய உலகத்திலே உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கொடிய காலத்துக்குள் வந்திருக்கிறீங்க. எங்க பார்த்தாலும் தத்தளிப்பின் சத்தம். அமெரிக்காவில் இன்னும் கொரோனா தீரல, ரஷ்யாவில் இன்னும் கொரோனா தீரல. ஆனா சுகாதாரம் நல்லா இருக்கோ கெட்டதா இருக்கோ எப்படி எனக்கு இதை சொல்ல முடியாது. நம்ம நாட்டுல தீர்ந்திருக்கு. ஆண்டவர் இறக்கம் பண்ணியிருக்கிறார். அப்படியா ஐயா? ஆமா. காரணம் என்ன தெரியுமா? அவருக்காக அப்படிங்கிற கண்ணீர், அவருக்காக செபிக்கிற செபம், அவருடைய வருகையை நினைத்து பாரப்பட்டு ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் அவர்களை நினைத்து இந்த பாம்பே பட்டணம் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும், இதில் உள்ள வாலிபர்கள் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும், இதில் இருக்கிற குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதலை நான் இந்த மக்களுக்குள் போட வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த அலையை ஆண்டவர் 3ஆம் அலையை நிறுத்தி வைத்திருக்கிறார். முதல்ல நேரம் வந்த நேரம் எல்லாரும் என்னன்னு சொன்னா வீட்டையும் பூட்டிக்கிட்டு நல்ல சாப்பாடு 3 நேரம். அல்லேலூயா. இவ்வளவுதாங்க கொரோனா. நல்ல சாப்பிட்டமே, அப்படி நடந்தவன் இப்படி நடந்தவன். எனக்கு ஒரு பாஸ்டர் உண்டு. அவரு இப்ப சமீபத்தில் லாக்டவுன் நடந்த நேரத்தில் சொன்னார், பாஸ்டர் நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர், எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர். இப்படியே 3 தடவை சொன்னார். நாங்கள் என்ன முடிஞ்சு போச்சுன்னு கேட்டேன். கொஞ்சம் நிறுத்தி தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஃப்ரீயா நான் கூப்பிடட்டுமா இல்லை நீங்களே பேசுறீங்க? அது பாஸ்டர் நமக்கு ஆராதிக்கிறது முடிஞ்சு போச்சு, நம்ம சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் உனக்கு தந்துக்கிட்டு தான் நீ ஆளு எப்படிப்பட்டவன்னு பாக்குறதுக்கு அரை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறான். அலட்டி நீ வாழ்ந்த வாழ்க்கைய உன்னை ஆராய்ச்சி பார்க்கறதுக்காக உன்னை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். இப்ப நீ ஆராதிக்கலன்னு அவரோட சண்டைக்கு வர மாட்டான். இப்ப நீ அனலாய் மாறலன்னு சண்டைக்கு வர மாட்டான். ஆனா உன் அந்தரங்கத்துல 2 சொட்டு கண்ணீர் விட்டு, என்ன விட்டு? 2 சொட்டு கண்ணீர் விட்டு நீ கர்த்தருடைய பாதத்துல நீ அழுது, அப்பா கொரோனாவுக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமில்லை, இந்த வாதைக்கு முன்பதாக எங்களுக்கு மனதுருகும் அப்பான்னு சொல்லி நீ 2 சொட்டு கண்ணீர் விட்டேன்னா 2000 மக்களுக்கு இருக்கிற கொரோனா, படுக்கையில படுத்து கிடக்கிற சுவாசிக்க முடியாத கொரோனா, ஆக்சிஜன் கூட எடுக்க முடியாத அந்த கொரோனா அந்த ஜனங்களை விட்டு மாறி போய்விடும் என்று சொன்னேன். அன்னையில இருந்து அவர் இந்த வார்த்தை என்கிட்ட பேச மாட்டார். ஐயா இப்ப என்னையா செய்யறீரு? சொன்னது போல 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நீங்க இந்த 2 வருஷமும் அந்தரங்கத்துல இருந்து என்ன செய்தீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கரெக்டா வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்காக ஜெபிச்சீங்க, எத்தனை பேருக்காக கண்ணீர் விட்டீங்க, எத்தனை பேரை வாழ வைப்பதற்கு, தேற்றுவதற்கும், ஆறுதல் சொல்வதற்கும் நீங்க முன்வந்தீங்க, சத்தியம் எப்படி பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொல்றதை கர்த்தர் உங்களை குறித்து நோக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஜனாதிபதிக்கு அங்கோலா சேட்டலைட்டை வைத்து நம்முடைய இடத்தில் இருக்கிற மக்கள் நடமாடுறத பார்க்க முடியும்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன்னை குறித்து பார்க்க முடியாது என்று நினைக்கிறாயா? வாலிப பிள்ளையே, சகோதரியே, தாய்மார்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை கிட்ட சேர்கிறது இந்த நாளிலே. ஏனோ தானோ என்று வாழ்ந்துராதுங்க, எல்லாம் குப்பையாய் போய்விடும். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? ஆமென். பிரசங்கி 4 சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்கள் பார்க்கலாம். அங்கே ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை குறித்து ஆமென் வாசிங்கள் பார்க்கலாம்.
சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. தயவு செய்து எனக்காக. இந்த மைக்கில் யாரும் வாசிக்க மாட்டீங்களா? வாசிமா, சத்தமா வாசிங்க, லவுடா வாசிங்க. மூச்சு எடுத்து வாசிங்க. இதற்கு பின்பு சூரியனுக்கு கீழே அப்படி வாசிங்க. ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை நான் கண்டேன். அடுத்தது, அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர்களின் பட்சத்தில் பலன் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை, ஆற்றுவார் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் ரொம்ப கஷ்டம். இந்த பாட்டு இவ்வளவு லோ பிச்சில் போன என்ன நடக்கும் தெரியுமா? உறங்குறவன் உறங்கிட்டே இருப்பான், அலட்டுறவன் அலட்டிக்கிட்டே இருப்பான், கொட்டாய் விடுறவன் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பான். அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம எடுக்க போறோம். மார்போடு அணைப்பாரே வடக்க போகுது, தெற்க போகுது, மேற்க போகுது, கிழக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வடக்கையும் போக மாட்டேன், தெற்கையும் போக மாட்டேன், கிழக்கையும் போக மாட்டேன், மேற்கையும் போக மாட்டேன். அப்பா வச்சிருக்க இடத்துல கரெக்டா இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை 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 சத்தமாக. அருமையான தேவ பிள்ளையே, என்னை தேய்ச்சுகிறவர் வீட்டுக்கு வர, என்னை தேய்ச்சுகிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் உன் அருகிறதா நிற்கிறார். ஆனா அவருக்கு தேவையில்லைன்னா அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம். ஒரு தகப்பனை போல் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், நீ அதை அனுசரிக்க வேண்டும், அதில் தேவனுக்கு நீ கழிவுற வேண்டும். இதை செய்ய 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 உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா, வரலையே. மாற்றமே வேண்டாம் பாஸ்டர், நீ எப்போ போவீங்களோ சீக்கிரம் போயிருங்க. நாங்க எங்க மாஸ்டரோடு இருந்து எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யறோம் பார்த்துக் கொள்றோம் நிற்கிறீங்களோ? இன்னைக்கு ஆவியாளர் என்கிட்ட தான் வந்து நிற்கிறார். இப்ப பேசுறதுக்கு உங்க அப்பா கூட எத்தனை மணிக்கு நின்னாலும் இப்ப நிற்கிறார், என்கிட்ட தான் நிற்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உட்கார்ந்து இருக்கிற உங்கள்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா? அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் போகிறேன், எனக்கு உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் வந்து உங்களை என்ன செய்வார்? சத்தியத்திலும் சகலவற்றிலும் நடத்துவார். அலட்டுகிற ஆளாகி இருக்காத. இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்த வசனம் புலம்பல். ஆமே, நான் பிரசங்கி 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்ட கூட்டம் காணப்படுகிறது, கண்ணீரோடு இருக்கிற கூட்டம் காணப்படுகிறது. யார் என்னை தேற்றுவா? யார் என்னை தேற்றுவா? இந்த கவலை உங்களுக்கு வருமா?
நான் லாக்டவுன்ல வீட்டில் இருந்தமே ஒரு நேரமாவது ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த மக்களுக்கு யார் உதவி செய்வார்? நான் ஒண்ணுமே ஆழமா போட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு உள்ளத்துல இருந்து ஆழமா வந்துட்டே இருக்கு. எத்தனை நோய்கள் இந்த உலகத்தை வந்திருந்தும் உன் உறவை நீ வெளிப்படுத்தலாம். கிட்ட போய் பாப்பாவை தொட்டு பேசி அன்போடு பழகி அவளிடத்தில் வெளிப்படுத்தலாம். உங்களோடு பேசி வளரலாம். ஆனால் இந்த ஒரு கொரோனா மாத்திரம் உன்னை பிரிக்கிறது, உன் வாழ்க்கையை பிரிக்கிறது, ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது, உன்னை தனிமைப்படுத்துகிறது. ஏன் 2000 வருஷமா இல்லாத ஒரு தனிமை உனக்கு கொடுக்க காரணம் என்ன? நிரந்தரமாய் நீ பிரிக்கப்படும் போது நரகத்திலே தேவன் வரமாட்டார் உன் பக்கத்தில். ஆனால் இங்கே அதுக்கு ஒரு ஆரம்ப ஒரு அளவு தான் உனக்கு பிரிவை சுட்டி காட்டுகிறார். நீ பிரிக்கப்பட்டால் இப்படி ஆய்விடுவாய். எப்படி பிரிக்கப்பட்டால் இப்படி ஆய்விடுவாய். யாருமே வர முடியாது. நரகத்துக்கு போன பிறகு யாருமே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நானும் கூட அந்த இடத்துக்கு வர மாட்டேன் உன்னை தேற்றுவதற்கு. இப்பொழுது நீ கீழ்ப்படிந்து இந்த கொரோனா காலத்திலே உன்னை அறிந்து இந்த வருகையின் ரகசியத்தை உன் இதயத்தில் வைப்பாய் என்று சொன்னால் உன்னை தேற்றுவதற்காக மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படாத அளவுக்கு நான் உன்னை தேற்ற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு காலம் ஒரு ஹல்லேலூயா சத்தமா இன்னொரு ஹல்லேலூயா சொல்வோம். இன்னொரு ஹல்லேலூயா சொல்வோம். அதனால இந்த உலகத்திலே புலம்பல் 1:16 சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்கள் பார்க்கலாம். அவன் சீக்கிரம் முடிக்க போகிறேன். புலம்பல் 1:16 கொஞ்சம் சத்தமாய் வாசிங்க எடுத்தவங்க. இவைகளின் நிமித்தம் என்ன செய்றீங்களா? அழுகிறேன். என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு. இந்த கொரோனாவில் இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி இதுதான். என்னை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமாய் போகிறபடியால் இந்த பொல்லாத வாதை, இந்த பொல்லாத பலவீனம், இந்த பொல்லாத வைரஸ் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வசனம் வாசி முடிச்சிட்டீங்களா? அவன் மீதி வாசிங்க. பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். பகைஞன் யார்? இந்த உலகத்தின் அதிபதியாய் சாத்தான். பகைஞன் யார்? அவருடைய கிரியைகளாய் இருக்கிற பாவம். பகைஞன் யார்? உன் குடும்பத்தை வஞ்சிக்க நினைக்கிற அசுத்தாவின் வல்லமைகள். பகைஞன் யார்? தேவனால் அனுப்பப்பட்ட தேவ கோபத்தில் உள்ள வாதையின் கிரியைகள். பகைஞன் யார்? கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததினாலே நம்முடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு என்ன செய்யப்பட்டார்களா? என்ன செய்யப்பட்டார்கள் பிள்ளைகள்? அந்த வசனத்துல என்னமா சொல்லப்பட்டிருக்கு? வாயை திறக்க மாட்டீங்களா? என்ன சொல்லியிருக்கு அந்த வசனத்துல? கீழே படிங்க. பிள்ளைகள் 2 வருஷமா பிள்ளைகளுக்கு வாழ்க்கை செத்த போச்சு. எந்த பிள்ளைய பார்த்தாலும் அது இப்படிதான் இருக்குது. எப்படி இருக்குதம்மா? எப்படி நீங்க உள்ள வச்சு காட்டுங்க பாப்போம். இப்படிதான் இந்த முதுகெலும்பு தேஞ்சிட்டுனா முடிஞ்சு போற நிமிராது. அடுத்த இந்த 2 கையும் இப்படி இப்படி போகுது. அடுத்தது ஆக்சிஜன். ஸ்ட்ரோக் வந்தது மாதிரி பிள்ளைகளுக்கு ஆக்சிடென்ட் வந்துட்டு. நேரத்தில் ட்ரெயின்ல வார ராத்திரியும் பகலும் எவனை பார்த்தாலும் உள்ள மனுஷன் மிருகம் கூட பண்ணி கூட அப்பப்ப வானத்தை பார்க்குது. இவருக்கு பார்க்க கூட நேரம் கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பாழாய் போய்விட்டது பூமி. எல்லாருக்கும் ஆன்லைன் சர்வீஸ்ல தான் படிப்பு, ஆன்லைன்ல தான் வேலை. அப்படிதான். ஆமா, மொபைல தொடாம இருக்க முடியாது. ஆனா தொடுவீங்க. மற்ற நேரம் ஆன உடனே வேலை முடிஞ்சல, நீ அடுத்த சீன் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஒன்று வந்துட்டு போச்சு, அது என்ன
Be careful. பிள்ளைகள் பாழாய் போனார்கள். தேற்றக்கூடிய தேவன் உன்னை விட்டு தூரமாய் போய்விட்டார். வேதனை உள்ள உலகமாய் இன்றைக்கு மாறிவிட்டது. தேற்றுவார்கள் இல்லை, ஆற்றுவார்கள் இல்லை, ஊக்குவிப்பார்கள் இல்லை, உண்மையை சொல்லித் தருவது ஒருவரும் இல்லை. காரணம் ஏன்? உலகத்தின் குருட்டாட்டம் இன்றைக்கு பெரிதாய் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் பணம், எங்கு பார்த்தாலும் அழகு. இந்த கொரோனா வந்த பிறகு என்ன தெரியுமா நடந்து? பணக்காரன் இருக்கிற இடம் இல்லாம ஆயிட்டான். இருக்கிற இடம், பெருமை பிடிச்சவன், ஜாதி பெருமை பிடிச்சவன் இருக்கிற இடம் இல்லாம மாறிட்டான். நானும் நீ அகம்பாவம் பிடிச்சவன் இல்லாம மாறிட்டான். குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சி, ஒரு பெரிய பணக்காரர் ஐஸ்வர்ய சம்பத்தராய் காணப்பட்டார். ஐஸ்வர்ய சம்பத்தராய் காணப்பட்டார். அவருக்கு 2 பிள்ளைகள். ஆஸ்பத்திரியில் அவருடைய வியாதியை குணமாக்க முடியாமல் இறந்து விட்டார். உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் அந்த பணத்தை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி முன்னாடி தூக்கி எறிஞ்சு, இந்த பணம் எங்களுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு போனா சின்ன பிள்ளைகள் சொல்லுது இன்னைக்கு, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் உங்க மாஸ்க் பண்றது இல்லையா? நீங்க இயேசுவை பத்தி தெரியுமோ தெரியாதோ, ஆனா எதை பத்தி தெரியுது? கொரோனாவை பத்தி தெரியுது. அவன் மாஸ்க் போட நிக்கானா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் பிள்ளைகள் வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. நீ போடுற அல்லேலூயா உன் ஆத்துமாவில வெளிச்சம். நல்லா தெரிஞ்சுங்க. நீ போடுற அல்லேலூயா உன் ஆத்துமாவில வெளிச்சம். அல்லேலூயா போடாம இப்படி இருந்தேன்னா அங்க ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருக்கு ஒண்ணு. நீ விடுதலையாக இந்த நாளில நீ ஒரு தேவனை நினை. நீ சம்பாதிச்ச பணம், நீ சம்பாதிச்ச அழகு எல்லாமே குப்பை, எல்லாமே குப்பை. நான் எடுக்க போனா இன்னும் 2 மணிக்கு நின்று பேசக்கூடிய அளவுக்கு என்னோட சத்தியம் இருக்கு. ஆனா நீங்க இருப்பீங்களா தெரியாது. அடுத்த நிகழ்ச்சி எப்ப நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. என்னென்ன சூழ்நிலைகள் மாறப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் பாஸ்டர் எனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. இன்னும் 5 நிமிடம் மாத்திரம் தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லப்படாது, அல்லேலூயா சொல்லப்படாது. தேற்றுவார் இல்ல. உங்க அக்காவை நினைச்சு பாருங்க, உங்க தங்கச்சியை நினைச்சு பாருங்க, உங்க அண்ணனை நினைச்சு பாருங்க, உங்க சித்தம்மாவை நினைச்சு பாருங்க, உங்க மாமாவை நினைச்சு பாருங்க, உங்க மனைவியை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த வார்த்தை சொல்லி தேற்றுறீங்களா? கடந்த நாட்களிலே கிருபாசன சர்ச்சையை தேர்ந்ததான பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவங்க இறந்து போனாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விட்டாங்க. இந்த அருமையான ஐயா கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விட்டார். மிகவும் வருத்தத்துக்கு படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, நாங்கள் வருந்துகிறோம்னு போட்டிருந்து. நான் உடனே அதை மாற்றி, இந்த ஐயா மகிமைக்குள் சென்று விட்டார், இது மகிழ்ச்சிக்குரிய காரியம். ஆனால் நாம் அந்த மகிமையை அவர் செய்தது போல செய்து முடித்துவிட்டு போவதை நமக்கு வைத்து போட்ட பங்கு என்று சொல்லி நான் வாட்ஸ்அப்ல திரும்ப அனுப்பிவிட்டேன். உண்மைதான் ஐயா. அவர் ஓடி முடிச்சு இன்னைக்கு அவர் அவங்க மடியில செல்ல பிள்ளை. என்ன பிள்ளை? என் வாயை திறந்து சொல்லக்கூடாதா? செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மறந்துறாங்களா? ஏன் இவருக்கு அந்த ஊழியம் செய்யக்கூடாதா? இவருக்கு அவரை பாசிட்டிவ் பண்ண தெரியாதா? இந்த வாலிபருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லதுக்கு வாடி இல்லையா? அவர் போயிட்டார், அந்த இடத்துல அவர் இருந்தா என்ன? அவர் வயசான என்ன சொல்லுவாரு? சோத்திரம் 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 கொஞ்சம் அலையில போடுவாரு. உடனே இது போதுமா? நீ ஓப்பங்க என்ன? போ. பிள்ளைகள் மறக்கப்பட்டிருக்கிறது. பூமியில நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. சூழ்நிலைகள் இன்னைக்கு கைவிடப்படுது. நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த பகல் வேளையில ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் தேற்ற முடியும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். எவ்வளவு கொண்டு வந்த 66 13 எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எங்க தேற்றப்படுவீங்க? எங்க? இங்க இந்த தாராங்குளம் எங்க இருக்கு? இங்க தாராங்குளம் எங்க இருக்கு? இப்ப சபைதான் எருசலேம். அல்லேலூயா. இப்ப தேற்றப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வருகை நினைவு கூர்ந்துட்டீங்கன்னா பரம எருசலேமில் தேற்றப்படக்கூடிய
ஒரு தாயை போல ஒருவரை அவர் தேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதே அதிகாரம் இல்லை, வாசிங்க பார்க்கலாம். அவர் 1 தெசலோனிக்கேயர் 2:7 வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:7 சீக்கிரம். என்னமா? உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். என்னமா சொல்லப்பட்டிருக்கிறது? பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு உங்க அப்பா இருக்கிறாங்க, இங்க அவங்க ஜீவனை தான் கொடுக்கிறாங்க. கோதுமை மணி நேரத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தன் பலனை என்ன செய்யாது? கொடுக்காது. உங்களுக்காக இரவு பகல் திறப்புல நிற்கிறார். அங்கேயும் ஒரு தாயை சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயும் ஒரு தாயை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாய் நல்ல வளர்ந்த பருவமான ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாய் கை குழந்தையாய் இருக்கிற, ஒன்றும் அறியாமல் இருக்கிற ஒரு குழந்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாய் தேற்றுவாளன். அவன் வேதனையோடு இருக்கும் போது, கண்ணீரோடு இருக்கும் போது, பாலத்தோடு இருக்கும் போது, கவலையோடு இருக்கும் போது, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படும் போது, வியாதி வந்து தவிக்கும் போது, எல்லா காரியங்களிலும் அவள் என்ன செய்வாளாம்? ஒரு தாயை போல ஆண்டவர் தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தையை காப்பாற்றுகிற விதமாக. என்ன விதமா? என்ன நீங்க இப்ப குழந்தையா இருக்கிறீங்களா, இல்ல ஒருவனை போல இருக்கிறீங்களா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவன் அது நல்ல வளர்ந்த முதிர்ந்த ஒரு மனுஷனை குறிக்கிறது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற குழந்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க குழந்தையாய் தாயிட்ட இருக்கிறீங்களா, இல்ல ஒரு மனுஷனாய் தாயிட்டத்துல இருக்கிறீங்களா? இந்த நேரம் ஆச்சு, பாஸ்டருக்கு டைம் தர மாட்டாங்க. எனக்கு மனுஷனா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்களை தேற்றிக் கொள்வதற்கு இந்த வருகையின் அடையாளம் உங்களுக்கு தேவை. வாயை திறந்து ஒரு இவ்வளவுதான் எப்படிங்க சாப்பாட்டுக்கு வயிறு பசிக்கு எப்படிதானே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் போடுற போல 10 அல்லையில போடுங்களா? ஒருவனை தேற்றுவது போல அப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும். எல்லாம் வந்து அவங்க நிக்க முடியாத இடத்துல கர்த்தர் வந்து தேற்றுவார். அல்லேலூயா. இந்த குழந்தையை பத்தி சொல்றேன். எனக்கு தெரியுமா? வசனம் படிச்சா தெரியாது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா புரியாது. எப்படி எப்படி வசனம் கேட்டா தெரியாது. எல்லா கதையும் நல்ல விளக்கம் சொல்லுவாங்க. வசனத்தை எடுத்து இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, பாஸ்டர்கிட்ட தான் போகணும், பாத்தியலா கேட்டியலா, அது பாஸ்டர்கிட்ட போனாதான் விளக்கம் தெரியும். அது குழந்தை, அது என்ன? ஆனாலும் நீ குழந்தை இருக்கிறதை பார்த்து உன்னை கைவிடாதபடி ஒரு தாய் அரவணைக்கிறது போல காப்பாற்றுகிறார். உன்னை என்ன செய்யறா? என் தாய்மார்கள் நல்ல தலையாட்டுறாங்க. ஆண்கள் எப்படி என்ன தலையாட்ட மாட்டியலா? உங்களை குழந்தையை போல வச்சு தாயை போல பாதுகாக்கிறாரா, அரவணைக்கிறாரா, உங்களுக்கு தேவை என்னன்னு அறிஞ்சு உதவி செய்யறாரா. இவ்வளவு நன்மை செய்த தேவன் ஒருவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை சபை உணர்ந்தால் சபைக்கு எழுப்புதல். நீ உணர்ந்தால் உனக்கு எழுப்புதல். நீ உணர்ந்த வண்ணமாக வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு எழுப்புதல். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தில் ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. அல்லேலூயா.